கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். யாரை நம்பினாலும் கர்த்தருக்குள் நம்புங்க. ராஜா, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆளுகை இறங்கட்டும். நீர் எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிற தேவ செய்தி, கர்த்தருக்குள் நாம் எப்படி இருக்கணும் அப்படி என்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். கர்த்தருக்குள், வேதத்தில் அநேக இடத்துல கர்த்தருக்குள் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். கர்த்தருக்குள் கர்த்தருக்குள்னு சொல்லி நிறைய இடத்துல வேதத்தில் வரும். அதில் சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பிலிப்பியர் 1 அதிகாரம் வசனம் 14. சகோதரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். எல்லாரும் வாசிக்கலாமா? சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வது. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வரும். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்வது, இல்லாவிட்டால் பலப்படுத்திக் கொள்வது. அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு. பவுல் சொல்றாரு, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து, நான் போகிற அந்த உபத்திரவத்தை பார்த்து, எனக்கு இருக்கிற நெருக்கங்களை பார்த்து, எனக்கு இருக்கக்கூடிய போராட்டங்களை பார்த்து, இவ்வளவு இந்த மனுஷன் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவருக்காக நிற்கிறாரே என்பதை பார்த்து அநேகர் தங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன், அதற்காக தான் ஆண்டவர் புடமிடுகிறார். எங்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அநேகர் திடப்படுத்தப்படணும். இவ்வளோ பாடுகளுக்குள்ளாய் ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியுமா? இவ்வளவு நிந்தை அவமானங்களுக்குள்ளாய் ஒரு மனுஷன் கடந்து போகும் பொழுது கூட கர்த்தருக்காக வாழ முடியுமா? ஸோ இந்த ஒரு நிலைமையை நாம் கொண்டு வரும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தருக்குள் திடப்படுவார்கள். குடும்பத்தில் ஒரு தாய் தகப்பன் எவ்வளவோ நெருக்கத்தில் போகும் பொழுது பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் ஆண்டவரை நம்புவோம், கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமேன். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு பாடு வந்தாலும் கர்த்தரிலே நம்ம நிலைத்து நிற்போம், ஆண்டவரிலே நம்ம நிலைத்து நிற்போம் என்று தங்களை அவர்கள் அர்ப்பணிக்கிறது நிமித்தமாய் பிள்ளைகள் திடப்படுவார்கள், கர்த்தருக்குள் திடப்படுவாங்க. நம்ம லைஃப்பை பார்ப்பாங்க. அப்பா எவ்வளவு உண்மையாய், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாரு. அம்மா எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய தாய் தகப்பன் ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க என்பதை பார்த்து தான் நம்முடைய சொந்த பிள்ளைகளே கர்த்தருக்குள் திடப்படும். நாம் சரியில்லாமல் நம்ம பிள்ளைகளை பார்த்து நீ ஒழுங்கா ஜெபினா அதுங்க ஜெபிக்காது. பிரைஸ் தி லார்ட். நாம் சரியில்லாமல் நாமளே நேரத்திற்கு ஆலயத்துக்கு போகாமல் நம்ம குழந்தைகளை பார்த்து சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு போ, சரியான திசை, நாமளே ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வாழாமல் நம்ம பிள்ளைங்களை பார்த்து நீங்களாவது சரியாக இருங்க அப்படி நம்ம கேட்க முடியாது. நம்ம ஸ்கூல் டீச்சர், எனக்கு மேக்ஸ் தெரியாது,
நீங்களாவது ஒழுங்காக மேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். ஸோ ஆண்டவர் நம்மை ஜனங்கள் கர்த்தருக்குள் திடப்படுவதற்கு நம்மை முன்மாதிரியாய் ஆண்டவர் வைக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்றாரு, என்னை பின்பற்று, என்னை பின்பற்று, நான் நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறேன், சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டார்கள், பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி துணிந்தார்கள். பவுலால ஆண்டவருக்கு நிற்கும் பொழுது நாம ஏன் நிற்கக்கூடாது? ஆமேன், அல்லேலூயா. பவுல் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது நான் ஏன் நிற்கக்கூடாது? பவுல் ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணித்ததை போல நான் ஏன் என்னை அர்ப்பணிக்க கூடாது? ஆகவே தான் பவுலோடு இருந்தவர்கள் அத்தனை பேரும் வல்லமையா இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், மகிமையா இருந்தாங்க. பவுலே இவ்வளவு தன்னை அர்ப்பணிக்கிறாரே, நாம ஏன் அர்ப்பணிக்க கூடாது? எந்த குடும்பத்தில் பிள்ளைகள் அப்பா அம்மாவை கனப்படுத்தும் தெரியுமா? பிள்ளைகள் பார்க்கணும், நம்ம அப்பாவே இப்படி இருக்கிறாரே, நாம ஏன் இருக்கக்கூடாது? ஆமேன். எந்த மனைவி உண்மையாகவே புருஷனால் தொடப்படுவாள், என் புருஷனே இப்படி இருக்கிறாங்களே, நான் ஏன் இருக்கக்கூடாது? ஆமேன், அல்லேலூயா. நம்மாலே சிலர் திடப்படணும். இந்த சபையில் இருக்கக்கூடிய செல் குரூப் லீடரை பார்த்து அவங்க திடப்படணும். செல் குரூப்புக்கு வர ஜனங்க திடப்படணும். என்னை பார்த்து சபை திடப்படணும். அப்படிதான் நான் வாழணும். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் நான் ஓடணும். அப்படிதான் நான் என்னை அர்ப்பணிக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் யாரையோ ஒருவரை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்தும்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ திடப்படுத்தாட்டாலும் பரவாயில்ல, யாரோ ஒருவரை இடற பண்ணிடாத. என்ன செய்திடாத? இடற பண்ணிடாத. உன் தலையில் உன் கழுத்தில் என்னத்தை கட்டுவோம்? எந்திர கல்லை கட்டி எங்கே போடுவோம்? கடலின் ஆழத்தில் போடுவோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரியல, அப்படியே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து, எத்தனை பேர் கழுத்தில் செயின் போட்டிருக்கீங்க, எத்தனை பேர் கழுத்தில் எந்திர கல் இருக்கோ யாருக்கு தெரியும்? பிரைஸ் தி லார்ட். சரிதானா? என்ன, உன்னாலே யாரோ ஒருவர் திடப்படணும், கர்த்தருக்குள் திடப்படுத்தப்படணும். நம்ம பேசும் பொழுது கர்த்தருக்குள் திடப்படுத்தப்படணும். நம்மளை பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் திடப்படுத்தப்படணும். அல்லேலூயா. நாம அப்படிதான் வாழணும். பவுல் சொல்றாரு, என் கட்டுகளாலே, எனக்கு வந்திருக்கிற கட்டு, எனக்கு வந்திருக்கிற உபத்திரவம், எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை சுவிசேஷத்தினாலே வந்தது என்று என் ஜனங்களுக்கு தெரியும். நான் பண ஆசைப்பட்டு இந்த கட்டில் நான் போகலை. யாருடைய பொருளையோ திருடி நான் சிறைச்சாலைக்கு போகலை. யாருடைய ஆசீர்வாதத்தின் மேலேயோ இல்லாவிட்டால் பொறாமைப்பட்டோ இல்லாவிட்டால் எதையோ செய்து நான் கட்டப்படலை. நான் கட்டப்பட்டு இருக்கிறது கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா. நான் அடிக்கப்படுவது கிறிஸ்துவுக்காக. நான் நிந்தனையில போவது கிறிஸ்துவுக்காக. நான் போராட்டத்தில் போவது சபைக்காக. ஆகவே என்னை பார்க்கிறவர்கள், என்னோடு கூட இருந்து என்னை பார்க்கிறவர்கள் கர்த்தருக்குள் திடன் கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஆகத்தான் என் கூட இருக்கிறவங்கெல்லாம், என்னை அறிந்தவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள் அதிகமாக திடப்படுவாங்க. ஏன்னா நான் போகிற பாதை, நான் போகிற நிந்தை, நான் போகிற அவமானம், நான் படுகிற கஷ்டம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய காரியங்களை பார்த்தவர்கள் கூட இருக்கிறவங்க கர்த்தருக்குள் திடப்படுவார்கள். அதுதான் எனக்கு இஷ்டம். ஆமென். ஒருவேளை தூரத்தில் இருக்கிறவங்க என்னை கோட்டு சூட்டோட பார்ப்பாங்க. என்னோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தருக்குள் திடப்படுவார்கள். பாஸ்டரே இப்படி போறாருன்னா நாம ஏன் போகக்கூடாது? பாஸ்டரே இப்படி பிரயாசப்படுறாருன்னா நாம ஏன் பிரயாசப்படக்கூடாது? அல்லேலூயா. உங்களை பார்த்து உங்கள் குடும்பம் கர்த்தருக்குள் திடப்படணும். உங்களுடைய நண்பர்கள் கர்த்தருக்குள் திடப்படணும். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள் திடப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அன்றைக்கு ஏதோ ஸ்கூலில் ஜானி பேசிகிட்டு இருந்திருக்கிறான். அவன் பாஸ்டருடைய பையன் சொல்லி தெரியும். அப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவன் சொல்லியிருக்கிறான், இல்லை எங்கள் அப்பா இப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏதோ கேட்டிருக்கான். ஏன் அப்படின்னும் பொழுது, அது எங்கள் அப்பாவுடைய ப்ரேயர் டைம், அந்த டைமில் அவர் ப்ரேயரில் இருப்பார், ஸோ ஐ கேனாட் பிரிங் ஹிம் ஏதோ சொல்லியிருக்கான். அப்போ அவனுடைய ஸ்கூல் அந்த டீச்சர் அவனை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, உங்கள் அப்பா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவார்? அப்போ அவன் சொல்லியிருக்கான் ஏதோ டைம் நான் பண்ணுற நேரத்தை. அப்போ அவருக்கு அவ்வளோ ஆச்சரியம். ஓ, பையன் சொல்கிறான், வேறு யாரும் சொல்கிறேன், நான் சொல்கிற பிரசங்கத்தை கேட்டு இல்லாட்டா என் சாட்சியை கேட்டு யாரும் சொல்லலை, என் பையன் சொல்கிறான் எங்கள் அப்பா இந்த நேரத்துக்கு இந்த நேரம் ஜெபம் பண்ணுவோம். அந்த அந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணுவாரா? ரெகுலராக ஜெபம் பண்ணுவாரா? ஆமாம், ரெகுலராக ஜெபம் பண்ணுவார். அப்போது அந்த ஆள் சொன்னாரா, இந்த காலத்தில் அப்படி இல்லையே, உங்கள் அப்பா அப்போ ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கார் ஆண்டவருக்கு. ஆமீன். என் பையன் திடப்பட்டிருக்கான், ஒரு நாள் வரும் அவன் அப்படி ஜெபிப்பான், நான் நம்புகிறேன். ஆமீன். உன் மூலமாக உன் குடும்பம் திடப்படணும். பவுலுடைய ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு நிந்தையிலும், ஒவ்வொரு அவமானத்திலும் நாம் திடப்படுத்தப்படுறோம். பவுலை குறித்து வாசிக்க நாம் திடப்படுத்தப்படுறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்ன அதெல்லாம் அந்த காலத்தில், நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் அதெல்லாம் எனக்கு பயங்கரமான வார்த்தைகள், இருதயத்தின் ஆழத்தில் பதிந்த வார்த்தைகள். வாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் என்ன தூதர்களானாலும் உபத்திரவமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுலினாலே நம்ம பலப்படுத்தப்படுறோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேதுருவை குறித்து அதிகமாக பேசுறது இல்லை, பவுலை குறித்து பேசுகிறோம். ஏனென்றால் பவுலை போல பாதிக்கப்பட்டவர்கள், பவுலை போல அடிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அல்லேலூயா. நம்ம திடப்படுத்தணும். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளால பாதிக்கப்படணும். நம்மளை பார்க்கிறவங்க நம்மளால பாதிக்கப்படணும். கொயர்ல இருக்கிறீங்களா? உங்களுடைய அந்த தாழ்மை, உங்களுடைய அந்த ஜெபம், உங்களுடைய அந்த அபிஷேகத்தினால சபை பாதிக்கப்படணும். லீடர்ஸ்னால, சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ்னால சபை பாதிக்கப்படணும், திடப்படுத்தப்படணும். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? யாராவது ஒரு பதில் சொன்னால் பதில் பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். என்ன, நாம் ஜனங்களை, நம்மளை பார்த்தா ஜனங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கணும், இவன் மனுஷனா தேவதூதனா? ஹலோ, எப்படி சொல்லுங்க? மனுஷனா தேவதூதனா? நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இவன் மனுஷனா மிருகமா? இவன் விசுவாசியா அவிசுவாசியா? இவங்க ஜெப வீரரா இல்ல சண்டைக்காரியா? என்ன, உன்னாலே என்னாலே இந்த சபை, இந்த தேசம், இந்த புக்கிட் பாட்டோ திடப்படுத்தப்படணும் கர்த்தருக்குள். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சபையை கொண்டு வந்துட்டார். நீங்க வந்து இந்த இடத்துல ஆராதித்துட்டு போவது நல்லது. எத்தனை பேர் மற்றவர்களை இந்த பகுதியை பாதிக்க போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே என் நிமித்தமாய், என் குடும்பத்தின் நிமித்தமாய், என் ஊழியத்தின் நிமித்தமாய் இந்த புக்கிட் பாட்டோ பகுதியை நான் அசைக்கிறேன், கிளமெண்டியை அசைக்கிறேன், ஜுரோங்கை அசைக்கிறேன். ஆமென். இன்றைக்கு சபை விசுவாசிகள் செய்ய வேண்டியதை செய்ய தவறுனதுனால நிறைய பேர் கர்த்தருக்காக துணியல்ல. நாம ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள வந்துட்டோம். சண்டே ஒரு ஆராதனை, அதுக்கப்புறம் நல்ல ஒரு லஞ்ச், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெஸ்ட், அதுக்கப்புறம் சாயங்காலம் அப்படியே ஒரு வாக், மெக்டொனல்ட் இல்லாட்டா ஏதாவது கேஎஃப்சி, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நைட் நேராக வந்து படுத்து நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகிறோம். இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இந்த உலகத்தில் நம்ம வாழறதுக்காக அழைக்கப்படலை, இந்த உலகத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா.
நம்ம நித்தியமாய் வாழப்போவது அவரோடு கூட. அதற்காக தான் நம்ம எழும்பணும். நான் யாரையோ ஒருத்தரை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்துகிறேனா? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம்ல. முன்னாடி ஆத்துமாக்களை தாரும் என்று ஜெபித்தோம், இன்னைக்கு பிஆர் தாரும் என்று ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமென், கரெக்டா? ஆண்டவரே சபையை கட்டும் என்று ஜெபித்தோம், இன்னைக்கு ஆண்டவரே நான் எப்போ 4 ரூம் ஃபிளாட் வாங்குறது? என்ன ஆண்டவரே அந்த பிரதர் கார்ல வராரு, நான் எப்போ கார் வாங்குறது? அல்லேலூயா. சகோதரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் திருவசனத்தை சொல்ல போறீங்க? ஆமென். எத்தனை பேர் திருவசனத்தை சொல்ல போறீங்க? யார் திருவசனத்தை சொல்றீங்களோ அவங்க பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். ஆமென். திருவசனத்தை சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை சொல்லணும். எந்த சபை விசுவாசிகள் வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி தேவன் பக்கம் திருப்புகிறார்களோ அந்த சபை வளரும். அந்த சபையின் மேல் தேவன் பிரியமாய் இருப்பார். ஆமென். சுவிசேஷத்தை வசனத்தை பிரசங்கிக்காத ஒரு சபை பிசாசினால் கட்டி போடப்பட்ட ஒரு சபை. பிசாசினால் கட்டி போடப்பட்ட ஒரு சபை. நீ வசனத்தை பிரசங்கிக்கல, நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கல அப்படின்னா பிசாசினால் கட்டப்பட்ட ஒரு சபை. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த ஆலயம் நிரம்பி வழியணும். இந்த இடத்துல 5 சர்வீஸ் 6 சர்வீஸ் நடக்கணும். ஒரு சர்வீஸ்க்கு அடுத்த சர்வீஸ்க்கும் கேப்பே இருக்கக்கூடாது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேப் இல்லை. இந்த பக்கம் டோரை திறப்பும் போயிட்டே இருக்கணும். முடிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட பார்த்து கை கொடுத்து பாஸ்டர் தலையில் கை வச்சு இதெல்லாம் தேவையே இல்லை. ஆமென். ஆராதனை முடின்னு இந்த பக்கம் வெளியில் போயிட்டே இருக்கணும். அடுத்த பேட்ச் ஆராதனை, அந்த பாடல் கடைசி பாடல் பாடும், அதே பாடல் இன்னொரு ஆராதனைக்கு முதல் பாடலாக இருக்கும். அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். ஒரு சர்வீஸ்க்கு அது என்னது? கடைசி பாடல். இன்னொரு சர்வீஸ்க்கு அது முதல் பாடல். அவ்வளவுதான். நடக்குமா? நடக்கும், நடக்கும். நாம் எல்லாரும் கர்த்தருக்குள் தைரியம் கொண்டு சுவிசேஷத்தை திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். எவ்வளவு அழகா அந்த வசனம் சொல்லுதுன்னு. எப்படி துணிந்திருக்கிறார்கள் சொல்லுங்க? அதிகமாய். நாம ஐபோனை பத்தி சொல்லுவோம். புதுசா ஒரு ஆப்ஸ் வந்திருக்கு, அது இப்படி வேலை செய்யுது, அதை பத்தி சொல்லுவோம். இந்த பரிசுத்த வேதத்தை குறித்து நம்ம சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும்படி திடப்படுத்தப்பட போறீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே, நீங்க ரோட்ல போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. 2 வாரம் விட்டு ஒரு நாள், 2 வாரம் விட்டு ஒரு நாள் சொல்லுங்க. 2 வாரம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாள் சின்ன ஒரு கொக்கி போடுங்க. 2 வாரம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு கொக்கி போடுங்க. அவ்வளவுதான். இந்த சுவிசேஷத்திற்கு ராஜாக்களே சிக்கிறாங்க. சாதாரண மனுஷன் ஏமாத்திரம். பிரபுக்களே இந்த சுவிசேஷத்துக்கு அடிபணிவாங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அடி பண்ணுவாங்க. நீங்க நினைக்கணும், நான் சொல்லுவேன் இந்த ஆத்துமா கர்த்தருக்குள் வரும், ரட்சிக்கப்படும். கர்த்தாவே நீர் பேசும். சாதாரண பிலிப்பு சொல்லி அந்த மந்திரி, என்ன ஒரு பெரிய மந்திரி ரட்சிக்கப்பட்டானே, ரதத்தில் போற மந்திரி ஆண்டவர் சந்தித்தாரே. உங்க மூலமாய் ராஜாக்கள் சந்திக்கப்படணும். அதுதான் உங்க விசுவாசமா இருக்கணும்.
ஒன்றும் இல்லாத குப்பையாக இருக்கும் பொழுது அதுதான் என்னை இப்பவும் குப்பை தான், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. தடன் கொள்ளுங்க சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆமேன். இருக்கீங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஐயா. ஒருவேளை பரலோகத்துக்கு போகும் பொழுது அந்த டிக்கெட்டே ஒரு ஆத்துமாவை நீ ரட்சித்தாயா என்கிற ஒரு டிக்கெட்டாக இருக்குமானால், ஒரு ஆத்துமா ரட்சித்தா நீ பரலோகத்துக்கு போகலாம், இல்லாவிட்டால் சுவிசேஷத்தை சொல்லி இருந்தால் நீ பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு 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 கட்டளை இருந்தால் எத்தனை பேர் நம்ம பரலோகம் போவோம்? பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 19. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்புகிறேன். எனக்கு அன்பானவர்களை, எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் நம்புங்கள். அன்றியும் நான் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படி சீக்கிரமாய் தீமோத்தேயை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவுக்குள் நம்பிக்கை. நல்ல சத்தமா சொல்லுங்க. இவரை பாருங்க, தீமோத்தேயை நான் அனுப்புறேன் அப்படி சொல்லலை. என்ன, நான் தீமோத்தேயை உங்ககிட்ட அனுப்புறேன், நான் இதை செய்துடுறேன், நான் இதை செய்து முடிச்சிடுறேன் அப்படி சொல்லலை. அவர் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவுக்குள் உள்ள நம்பிக்கையினாலே அவர் செய்கிறார். கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தர் நான் எடுக்கிற இந்த முடிவை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் ஏன் தோக்குறாங்க தெரியுமா? என்னால முடியும். கர்த்தருக்குள் நம்பி காரியங்களை செய்யுங்க. நான் நம்புவது கர்த்தராலே எனக்கு வரும். கர்த்தருக்குள் நம்பிக்கை வைங்க. நிறைய பேர் நம்மளை அறியாமலே மனுஷனை நம்ப ஆரம்பிக்கிறோம். ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அது. சில மனிதர்கள் நம்மோடு கூட க்ளோஸாக இருக்க சில நல்ல குடும்பங்கள் சபைக்கு வர சில பெரிய ஆட்கள் சபைக்கு வர நம்முடைய இருதயம் அவங்கள நம்ப ஆரம்பிக்கும். இவங்க வந்துட்டாங்க, இனிமேல் நல்லது வந்துடும். இவர் வந்துட்டார், இவர் இனிமேல் நல்லது செய்வார். இவங்க வந்துட்டாங்க, நல்ல குடும்பம், நல்ல வசதியானவங்க, அள்ளி கொடுத்துருவாங்க. என்ன, மனுஷரை நம்ம நம்புகிறோம். ஊழியத்தில் நான் அப்படி நம்பி இருக்கிறேன், ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் எடுத்துக்கொண்டேன், என் பிள்ளைகளை கூட கர்த்தருக்குள் தான் நம்புவேன். கர்த்தருக்கு வெளியே என் மகன் எனக்கு செய்வான், நான் நம்பவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது விளங்குதான்? கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன், என் பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்தை ஆசீர்வாதமா செய்வாங்க. நான் ஒரு தகப்பனா என் பிள்ளைகளை இவங்க என் ஊழியத்தை செய்வாங்க நான் நினைக்கவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனா, நான் தகப்பனாய் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். ஒரு பாஸ்டராய் நான் ஆண்டவருடைய சபைக்கு என்ன செய்யணும் அதை தான் செய்வேன். ஒரு தகப்பனாய் நான் சபையில் என் பிள்ளைகளுக்கு நான் இருக்க மாட்டேன், பாஸ்டராக தான் நான் இருப்பேன். அதனால தான் நான் நிறைய பாடுகளுக்கு மத்தியில் போகிறேன். ஒரு கணவனாய் என் மனைவிக்கு என்ன செய்யணும் அதை நான் செய்வேன். ஆனால் ஒரு பாஸ்டராய் என் மனைவிக்கு என்ன செய்யணும் நான் செய்ய மாட்டேன். ஒரு பாஸ்டராக என்ன செய்யணும் அதை தான் நான் செய்வேன் சபையில். ஆமேன். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தருக்குள் தான் நான் நம்புகிறேன். இந்த சபை ஆசீர்வாதமா வந்துடும். என் பலத்தில் நான் நம்புறது இல்லை. இங்க இருக்கிற ஒருத்தரையும் உங்களுடைய திராணியை வைத்து உங்களுடைய ஊழியத்தை வைத்து நான் நம்புறதில்லை. கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார், உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இவர் ரொம்ப அன்பா நம்மகிட்ட பழகிறார், இவர் ரொம்ப நல்லவர், இவர் நமக்கு உதவி செய்வார். ஏமாந்துட்டேன். இவங்க ரொம்ப ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்களே, நல்லா பிரைஸ் லார்ட் சொல்றாங்களே, அப்படி நம்பினேன், ஏமாந்துட்டேன். இப்ப நான் எல்லாரும் எப்படி தெரியுமா நம்புறேன்? கர்த்தருக்குள் தான் நம்புறேன். ஆண்டவரே, இவர்களை நீர் பயன்படுத்த உமக்கு சித்தமானால் பயன்படுத்தும். இவர்கள் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீர் அனுமதித்தால் இவர்கள் உதவி செய்யட்டும். இவர்கள் இந்த ஆலயத்தில் இருப்பது உமக்கு சித்தமானால் இவர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கட்டும். ஆமேன். என் மைண்டை மாத்திட்டேன். இதை மாற 15 வருஷம் ஆச்சு.
ஹலோ, எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம். இப்போ யார் என்ன பண்ணாலும் எனக்கு ஐ எம் a dead man. யார் என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. யாராவது வந்து பாஸ்டர் இன்னையோட நான் சர்ச்சை விட்டு போகிறேன், கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன், அவர்களை ஆண்டவர் கொண்டு போகிறார். யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து பாஸ்டர் நான் உங்கள் சர்ச்சுக்கு வரேன், கர்த்தருக்குள் நம்புகிறேன், ஒரு சர்ச்சுக்கு வர்றார். ஆமீன். இனி நான் போய் கையெடுத்து கும்பிட்டு பிரதர் நீங்கள் தான் என் உயிர், பிரதர் நீங்கள் இல்லாமல் நோ, அந்த 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 காலத்தில் நான் வெளியே வந்துட்டேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் அப்படி மாறுங்க. யாரை நம்பினாலும் கர்த்தருக்குள் நம்புங்க. எதையும் கர்த்தருக்குள் நம்புங்க. ஆமீன். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் இதை செய்வார். கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன், நான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது என் கூட இருக்கிறவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுறாங்க. ஏன்னா அவர் மாற்றிடுவார். ஆமீன். நான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது என்னோடு கூட இருக்கிறவர்கள் இன்னும் அன்பாய் மாறுறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? பவுல் தான் சொல்றாரு, கிறிஸ்துவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை எது? உங்க படிப்பா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா, உங்க ரிலேஷன்ஷிப்பா, இல்லை இயேசு உங்களுடைய நம்பிக்கையா? என் வாழ்க்கையில் இயேசு தான் என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் என் நம்பிக்கை. ஆண்டவரை நான் நம்புகிறதுனாலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்குள் நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. வேலையில பிரச்சனையா பயப்படாத, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. குடும்பத்தில் பிரச்சனையா பயப்படாத, இயேசு மேல் நம்பிக்கை வை. சரீரத்தில் பிரச்சனையா பயப்படாத, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வை. அவர் சுகம் தருகிற தெய்வம். சுகம் தரலன்னா பரவாயில்ல, சீக்கிரம் போகலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. கர்த்தர் உனக்கு கதவை திறந்தா ஒருத்தனாலையும் உன் கதவை மூட முடியாது. கர்த்தர் உன் கதவை மூடினால் மூடினது தான். ஆமென். அல்லேலூயா. மூடினது தான். இன்றைக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வை. எத்தனை பேர் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க போறீங்க? நம்ம சொல்றோம், நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை நம்ம மறந்துடுறோம். ஒரு சாதாரண உலக மனுஷனை போல நடக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து உபத்திரவங்களை சந்தியுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து சிங்கத்தின் கெபியிலே போங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் சொல்றதை கேட்டு ஒன்றுமில்லாத இடத்துல ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி அந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னார். அத மாதிரி கர்த்தரை நம்பி செய்யுங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை. பவுல் சொல்றாரு, நான் இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். பிலிப்பியர் 2:29 சொல்லுது பாருங்க, நல்ல ஒரு வசனம். ஆனபடியினால் நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு நாம தேவ ஊழியம் செய்கிறவர்களை, தேவனுக்காக நிற்கிறவர்களை, தேவனுக்காக பாடுபடுகிறவர்களை கர்த்தருக்குள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய சபையில ஒருத்தரை ஒருத்தர் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், சபையில் இருக்கிறவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சபையில் சண்டை போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, சபையில் ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்குவாங்க, சபையில் ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சு கொள்வாங்க, சபையில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசாமல் போவாங்க. சபையில் ஊழியக்காரங்களும் அப்படி செய்வாங்க. சில ஊழியக்காரங்கிட்ட போனால் நம்மளை பிடிக்காது, அவங்களுக்கு நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஏசாமியை பற்றி பேசுன்னா அவரை விட்டுடுவாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க. ஆமென். சரி, தப்பாக பேசுவாங்க சபையில், ஊழியத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு,
ஆனபடியினால் நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொள். அவன் பலவீனமாய் வருவான், அவனை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள். நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லார்கிட்டையும் குறை இருக்கு, உண்மையா அவங்க தப்பு தான் செய்யறாங்க. எஸ், தே டூ மிஸ்டேக். மன்னிக்க முடியாத குற்றத்தை தான் செய்யறாங்க. உலகம்தான் மன்னிக்காது, சபை மன்னிக்கணும். ஆமேன். அக்கா தங்கச்சி மன்னிக்க மாட்டாங்க, ஆனால் விசுவாசி மன்னிக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மாமியார் மருமக உலகத்தில் மன்னிக்கப்பட முடியாது, ஆனால் சபையில் மாமியாரை மருமகள் மன்னிக்கணும், மருமகளை மாமியார் மன்னிக்கணும். இல்லாட்டா நீ ராபோஜனம் எடுக்கிறதுல அர்த்தமே இல்லை, திருவிருந்து எடுக்கிறதுல என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. ஆமேன். சந்தோஷமாய் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோமா? கர்த்தருக்குள் ஏற்றுக்கொள்கிறோமா? யாரையாவது ஒருத்தரை ஒதுக்கி வச்சிருக்கிறோமா மனசுல? இன்னைக்கு மனம் மாறணும். ஆமேன். யாரையாவது ஒருத்தரை மனசுல ஒதுக்கி வச்சு, அவன் அந்த அண்ணன் அவன் சரியில்லை, என் பணத்தை எடுத்துட்டான், அப்பாவை ஏமாத்தி அந்த பெரிய இடத்த அவன் வாங்கிட்டான், போனா போதையா, இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. ஆமேன். கர்த்தருக்குள்ள நீ ஒருத்தனை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏசா யாக்கோப்பை துரத்தினான், ஆனால் யாக்கோப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். துரத்தப்படு, வெட்கப்படுத்தப்படு, நிந்திக்கப்படு, கர்த்தருக்குள் ஆனால் சந்தோஷமா ஏற்றுக்கொள். சந்தோஷமா ஏற்றுக்கொள். நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? நான் எல்லாரையும் கர்த்தருக்குள் சந்தோஷமா ஏற்றிருக்கிறேன். ஆகவே தான் உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை பண்ண முடியுது. ஆமீன். நான் யார் மேலேயோ ஒரு வெறுப்போடு, யார் மேலேயோ ஒரு கசப்போடு இந்த பிரசங்கத்தை நான் பண்ண முடியாது. எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் நான் சந்தோஷமா ஏற்றிருக்கிறேன். ஆகவே என் மனசுல இந்த வெறுப்பு, யார் மேலேயோ கசப்பு, அந்த இருதயத்தில் ஒரு எரிச்சலின் ஆவி, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்காக சில மருந்தெல்லாம் கண்டுபிடிப்பானுங்க பார்த்தீங்களா? அதுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும், உள்ள அப்படியே அந்த ஒரு ஏதோ பிசாசெல்லாம் சண்டை போட்டு அப்படியே அந்த வயிற்றில் குதிக்கிற மாதிரி, அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி, நெருப்பு எரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு டேப்லெட் போட்ட உடனே அப்படியே ஐஸ் மாதிரி அப்படி எல்லாம் அடங்கிட்டோம்னு. நிறைய இருதயங்கள் அப்படி தான் இருக்குது, யாரையோ நினச்சி அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கு. எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஐ எம் வெரி பீஸ்ஃபுல் இன் மை ஹார்ட். ஹல்லேலூயா. வெரி பீஸ்ஃபுல். ஏனென்றால் நான் எல்லாரையும் கர்த்தருக்குள் சந்தோஷமா ஏற்றிருக்கிறேன். எந்தெந்த ஊழியக்காரனை குறித்து தப்பா பேசணும் அத்தனை பேருக்கு அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான், ஆசீர்வதின்னு சொல்லி. அடியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண அவர் என்ன அடிப்பார். ஆமென். அவரே சொன்னார், உன் சத்துருக்களை என்ன செய், நேசி, உன்னை சபிக்கிறவங்களே ஆசீர்வதி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க, இன்னைக்கு இந்த ஆலயத்தில் எல்லாரையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள். போ, ஒருத்தர் கையை பிடிச்சு, ஒருத்தர் சும்மா இந்த நான் ஜெபம் முடிஞ்ச உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை குலுக்கி கொள்ளுங்கள்னா சில கை பிடிப்பாங்க பாருங்க. எப்படி தெரியுமா பிடிப்பாங்க? இந்த கை பிடிக்கணும்னா யூஸ்வலாக எப்படி, யாராவது கால்சி இங்கே வாத்தாங்க, இந்த கை பிடிக்கணும்னு எப்படி தெரியுமா பிடிப்பாங்க? சிலர் இப்படி எப்படி பிடிப்பாங்க? இப்படி பிடிப்பாங்க. கை இப்படி பிடிக்கணும் ஐயா. பிரைஸ் தி லார்ட். அது பெண்ணாளாக இருந்தால் ஆணாக இருந்தால் எப்படி பிடிக்கணும் சொல்லுங்க? பிடிக்க நல்ல இப்படி அன்பா, நீடும் பிடிக்கலாம், நல்லா பிடிக்கலாம், அப்படி பிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சிலர்கிட்ட கை கொடுத்தா இப்படி பிடிப்பாங்க. நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஏன் நம்ம கை கொடுக்க சொல்கிறோம்? ஒருத்தரை ஒருத்தர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக ஏற்றுக்கொள். நான் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்க முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க பாஸ்டர். நான் இது வரைக்கும் அப்படி யாரும் என்னை பார்த்து திருப்பினது எனக்கு தெரியல. ஆனால் அது எப்படி நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் அதை லைவாக நான் பார்த்ததில்லை, சொல்ல கேட்டிருக்கிறேன். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? நாங்கள் ஜென்ஸ் அப்படி பார்த்த மாதிரி சுந்தராஜ் பார்த்துருக்கீங்களா யாராவது முகத்தை? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் போனேன், அவங்க முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் எனக்கு நிஜமாக தெரியல. பெண்கள்கிட்ட ஒரு நாளைக்கு தனியாக கேட்கணும், அந்த முகத்தை திருப்பிட்டு போகிறதுனா என்ன? ஹலோ, சந்தோஷமா ஏற்றுக்கொள், முகத்தை திருப்பாதே. ஒரு ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நீ இருக்கிற அப்படின்னாலே
உன்னை கத்தினால் குத்தினால் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள். அன்றைக்கி நம்ம இந்த ரெனோவேஷன் ஒர்க் நம்ம சர்ச்சில் நடக்க போதில்லை, அதுக்காக ஒரு சைனீஸ் பிரதர் தான் அதை பண்ணுறார். அவர்கிட்ட கூப்பிட்டு அவர் வரும்பொழுதெல்லாம் இந்த சாலமோன் பிரதர் என்ன செய்வார், 4 பிஸ்கெட் பாக்கெட்டை உடச்சி வச்சுடுவார், நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுடுவார் அந்த டேபிள் அங்கே உள்ள மெயின் சர்ச்சில். அப்போ அந்த ஆள் ஒரு நாள் கேட்டான், ஏன் இப்படி எங்களை வரவேற்கிறீங்க, நீங்கள் ஏதோ சதி பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கள் சைனீஸில் எங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஒருத்தங்கிட்ட எதையாவது வாங்கணும் இல்லாட்டி எதையாவது குறைக்கணுன்னா தான் இந்த மாதிரி அவன் பெரிய பார்ட்டியெல்லாம் கொடுத்து அப்படியே எங்களை கவுத்துடுவான். இது உங்கள் இந்தியாவிலையும் அப்படி இருக்கான்னா? நாங்கள் சொன்ன அடப்பாவி, எங்களுக்கு அப்படி இல்லை, நீ எங்களுடைய ஜென்ம விரோதியாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் என்ன தான் செய்வோம், உன்னை நல்லா உனக்கு சாப்பாடு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அனுப்புறது தான் எங்கள் தமிழ் மக்களுடைய பண்பாடு. ஆமாம், அப்படியா, இப்படி ஒரு பண்பாடு? ஆமாம், எங்களை என்ன நினச்சிங்க, நாங்கள் பாரம்பரியம் உள்ள ஆட்கள், நீ எங்களை கொலை பண்ண வந்தாலும் உனக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் கொலை பண்ணுன்னு சொல்லுவோம். அப்படி கரெக்டாக இல்லையா? ஆமீன். அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தோம் ஐயா நாங்கள் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு உடனே பயமாயிடுச்சு. இவங்க இப்படி சாப்பாடு கொடுத்து தான் ரேட்டை குறைச்சிடுவாங்களோ. நாங்கள் ரேட்டெல்லாம் குறைக்கல, கரெக்டான ரேட்டுக்கு தான் நாங்கள் வருவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய பண்பாடே அதுதான். எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களை நாங்கள் அன்பாக ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆலயத்துக்கு வந்தவங்களுக்கு எப்படி ஏற்றிருக்கீங்க? லீடர்ஸ் எப்படி ஏற்றிருக்கிறீங்க? சபையில் இருக்கக்கூடிய சீனியர் ஊழியக்காரர்கள், சீனியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எப்படி ஏற்றிருக்கிறீங்க? இல்லை கதவை தெரிஞ்சிட்டு இந்த ஏதோ ஜெயிலில் இருந்து வெளியே ஓடுற மாதிரி 100 மீட்டர் ரேஸில் அவன் யார், அந்த உசேன் போல்ட்டா அவனை மாதிரி ஓடுறீங்களா? உங்கள் கால்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வர்றவங்கள வரவேறுங்க. புதுசாக போன முறை வந்தாங்க, இந்த முறை வந்தாங்க, அவங்கள இங்கே எப்படி வரவேற்க போகிறீங்க? இந்த தம்பி ஒருத்தர் இங்கே வந்தார் புதுசாக, இன்றைக்கி தான் வந்தேன்னு சொல்லி, அவரை எப்படி வரவேற்க போகிறீங்க? அவங்க என்ன பிரச்சனையோடு வந்தாங்கன்னு தெரியல. ஒரு தாய் அன்பை தேடி வந்திருக்கலாம், ஒரு சகோதர அன்பை தேடி வந்திருக்கலாம், என்ன ஒரு ஆதரவை தேடி வந்திருக்கலாம், ஒரு ஐக்கியத்தை தேடி வந்திருக்கலாம். நீங்கள் அக்கா நல்லா இருக்கீங்களா, உங்களை சேலை நல்லா இருக்கு, பாலா போட்ட அந்த சேலை, அந்த சேலையா முக்கியம்? ஆமீன். ஹலோ, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சந்தோஷமா ஏற்க கற்றுக்கொள்ளணும் ஒருத்தரை ஒருத்தர். சிலர் மாசத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க, அவங்களையும் இப்போ நேசிக்கணும். இவங்க இப்படி தான், இவங்க ஏன் வராங்கன்னே தெரியல, இவங்க வராமலே இருந்துடலாம். நோ, அவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை வரட்டும், அவங்க 1 வருஷத்துக்கு ஒரு முறை வரட்டும். உங்கள் அன்பு, அல்லேலூயா. சில ஆட்களுக்கெல்லாம் அப்படியே இந்த லீடர்ஸ்கெல்லாம், செல் குரூப் லீடர்ஸ்கெல்லாம், இந்த அம்மா ஒழுங்காக செல் குரூப்புக்கே வர்றதில்லை, இது வந்தால் என்ன வராட்டி என்ன, இப்படி திருப்பாது. சரியா, பரவாயில்ல, அவங்க என்ன பிரச்சனையோ தெரியல, இன்னும் நாம் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு காட்டலை, இன்னும் நாம் அவங்களுக்கு தெய்வீக அன்பை நாம் காட்டலை. ஆமேன். அவங்ககிட்ட நம்ம அன்பா பேசினா உன் முகத்துக்காகவாது ஓடி வருவாங்க. அந்த அஷர்ஸா நாங்கள் நிறுத்துறதுக்கு ஆட்கள், நீ நல்ல சிரித்த முகத்தோடு வரவேற்றினா அது சில இந்த அஷர்ஸ் என்ன நினச்சிடுறாங்க, அந்த 15 நிமிஷம் முன்னாடி நிற்கிறதோடு அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ காணாமல் போயிடுறாங்க. அஷர்ஸ்னால் அந்த நாள் முழுசும் நீங்கள் தான் ஓடி ஓடி விசாரிக்கணும். ஆமேன். இன்னைக்கு யார் அஷர்ஸ்ன்னு எனக்கு தெரியல இன்னையிலேருந்து. சரியா, நீங்கள் அஷர்ஸ்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஓடி ஓடி விசாரிக்கணும். அவங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, உனக்கு என்ன வேணும் சிஸ்டர், நீங்கள் தான் ஓடணும் முதல்ல. ஆக்சுவலாக அஷர்ஸ் 2 அஷர்ஸ் பத்தாது, 4 இல்லாட்டா 3 அஷர்ஸ். அந்த அஷர்ஸ் ஒருத்தர் போய் விசாரிக்கணும் சிரித்த முகத்தோடு, இல்லாட்டா வரும்போது வாடகைக்காவது முகத்தை வாங்கிட்டு வாங்க. ஆமீன். ஒருவேளை உங்கள் சில முகத்தில் சிரிப்பே இருக்காது, அது பாவம். அது என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல, சில முகத்தில் என்ன இருக்காது, சிரிப்பே இருக்காது, அப்படியே உருன்னு வந்துட்டு உருன்னு போவாங்க. நான் சொல்கிறேன், வரும்பொழுது நாங்கள் விற்கிறோம், வரும்பொழுது வாடகைக்காத முகத்தை எடுத்துகிட்டு உள்ளே வாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இல்லாட்டா ஒரு கிளிப் போட்டு விடுவோம், அந்த உதடு 2 ஜாயின் ஆகாமல், பல்லு தெரிஞ்சாலும் சிரிக்கிற மாதிரி ஓரளவுக்கு இருக்கும். என்ன அந்த இப்போ சில பல்ல உள்ளே கட்டுறீங்களா, நாங்கள் லிப்ஸ் அப்படி மேலே தூக்கி கட்டுறோம், அப்படி சீடியே இருப்பீங்க. சரி, அவங்க நினைக்காங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட்.
ஹலோ, இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் இந்த ஆராதனையில் இன்னையிலிருந்து நான் ஒருத்தர் ஏற்றுக்கொள்வேன் பாஸ்டர்? ஆமென். நான் ஒருத்தர் கை கொடுப்பேன், சந்தோஷமா பேசுவேன். ஹாக்கர் சென்டரில் நீ சிரிக்கிறது பக்கத்து ஹாக்கர் சென்டருக்கு கேட்குது. சரி, அவன் அங்கிருந்து திரும்பி பார்க்குறான், எந்த லூசரா இப்படி கத்திட்டு இருக்குன்னு. ஆனால் சர்ச்சில் அப்படியே ஊமைய மாதிரி வாய் அடைச்சி போய், ஏன்னா அங்கே போனால் உன் ஆவி வேலை செய்யுது, இங்கே வந்தால் உன் ஆவி கட்டப்படுது. ஆமென். அங்கே போனால் குடிகாரனோடு அவன் கூட சேர்ந்து அப்படியே ஆஹா அரசியலை பற்றி பேசுகிற, இங்கே வசனத்தை பற்றி பேசுனா உனக்கு அப்படியே பாவம். என்னது ஜெயிலில் போட்டு அடைச்சி எல்லா பக்கமும் முள்ளான சீட்டில் உன்னை உட்கார வச்சு உன்னை சுற்றி ஸ்டவ் எறிகிற மாதிரி இருக்கு உனக்கு. அதனால அப்படியே வேதனையில் உட்காந்துருக்காங்க. ஆமென். சர்ச்சில் சிரிக்காத ஆள் நிச்சயமா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். உண்மையா சொல்ற, நீ போக மாட்டே. உனக்கு இன்னொரு இடம் அரேஞ்ச் பண்ணி இருக்கு. ஆமென். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? நிஜமா தான் சொல்றேன் நான். உனக்கு சர்ச்சில் சிரிக்க முடியல, உனக்கு சர்ச்சில் சந்தோஷமா இருக்க முடியல, உனக்கு சர்ச்சில் ஒரு மன மகிழ்ச்சி இல்லை. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன் என்று சொல்லும் பொழுது எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். நீ அப்படி இல்லைன்னா சம்திங் ராங். அல்லேலூயா. சம்திங் ராங். பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தா எனக்கு கொட்டாவி வருது. உன்கிட்ட இருக்கிறது கெட்ட ஆவி, அது இங்கே வந்தோடனே ரிலீஸ் ஆகுது. ஆமீன். வந்தோடனே ரிலீஸ் ஆகுது. இப்போ சர்ச்சுக்கு வரும்போதே எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. உன் மேலே செட்டில் ஆயிடுச்சு, அது செட்டில் ஆயிடுச்சு உனக்கு. அதனால தான் வலிக்குது. காலை தூக்கி வைக்க முடியல, கால் அப்படியே பிடிக்குது பாஸ்டர் பிசாசு. இப்போ பிடிக்காம என்ன செய்யும்? ஹலோ, சரியா? ஹலோ, இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த ஆவியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஓடிடணும். ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன். சர்ச்சில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் பாஸ்டர் வின்சென்ட் சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. சர்ச்சில் எப்படி இருக்கணும்? சரி, கொஞ்சம் கை கொடுத்து சிரிச்சு கை கொடுங்க. சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சு கை கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. சர்ச்சில் எப்படி இருக்கணும்? ஆமாம், சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இருக்கீங்களா? ஆண்டவர் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. ஏன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறோம்? ஏன் சபையில சந்தோஷமா இருக்கிறோம்? எங்களுக்கு என்ன வந்தாலும் கவலை இல்லப்பா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் பார்த்து கொள்வார். ஆமென். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, 1000 பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைலாம் கிடையாது. சர்ச்சில் எத்தனை பிரச்சனை இருக்கு? 1000 பிரச்சனை இருக்கு. போதாதுக்கு பாஸ்டரே ஒரு பிரச்சனை. இப்படி போட்டு குத்துனா நான் என்னையா பண்ணுறது? சரியா? சில நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு தெரியும் மனைவிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில நேரம் நான் பிரசங்கம் பண்ணும்போது புருஷனுக்கு என்ன சந்தோஷன்றீங்க பாஸ்டர். வெரி குட் பாஸ்டர், வெரி குட். இப்போ இன்னைக்கு பார்த்து என் பொண்டாட்டி வரலையே பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறார். நம்முடைய தேவை ரொம்ப இருக்கு. சபைக்கு ஏறக்குறைய இன்னும் 150,000 தேவைப்படுது. ஜெபம் பண்றோம். ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் வாக்கு சொன்னார், உனக்கு ஒரு நாளும் குறையவே நீ பார்க்க மாட்டேன், எல்லாவற்றிலும் நிறைவை நான் கொடுப்பேன். ஆமென். ஸோ விசுவாசம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை சந்தோஷமாய் வைப்பார். உங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் வைப்பார். ஒருவேளை பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க, விசுவாசிங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் சரியா செய்வார். அதின் காலத்தில் சரியா செய்வார். வெயிட் பண்ணுங்க. அந்த வெயிட் பண்ற நேரம் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 4-5 காரியத்தை உங்களுக்கு முன்பாய் வைத்தேன். நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்படி திடன் கொள்ளணும். எதை செய்தாலும் கர்த்தருக்குள் நம்பிக்கையோடு செய்யணும். ஒருவரை ஒருவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருப்போம். ஆமென். ஆண்டவரே, நான் திடனுள்ள ஒரு மகனா இருக்கணும்,
வேலை இடத்துல திடனற்று போய் விடுகிறேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சோர்ந்து போயிடுறப்பா. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவரே, சுவாமி பவுலோடு கூட இருந்தவர்கள் பவுலை பார்த்து தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள். உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி துணிந்தார்கள். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தில் தேவ பிள்ளைகள் திடன் பெற்று ஆண்டவரே தங்கள் சொந்த குடும்பத்தையும் உமக்காக ஆண்டவரே தகப்பனே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். அப்பா, நாங்கள் உமக்குள் திடன் பெறும்படி எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.